அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். பிக் பாஸ் எழில் அப்படின்றதே ரொம்ப எழிலான ஒரு பேர். எழிலுனாவே அழகுன்னு அர்த்தம், இளமைன்னு அர்த்தம், புதுமைன்னு அர்த்தம். ஸோ அந்த புதுமையை நம்ம தேடி தேடி ஒவ்வொருத்தரும் பார்த்து பார்த்து பேச வேண்டியது. தயவு பண்ணி ஒரு தடவை மேடைக்கு வாங்க சார். வாங்க எழில், நீங்கள் வந்தால் தான் அடுத்து நான் பேசுவேன். லொல்லு பண்ணாதீங்க. ஷூட்டிங்கிலே அப்படித்தாங்க, இவர் எங்கே இருக்காருன்னே தெரியாது. நம்ம பாட்டு மாங்கு மாங்கு நடிக்க சார். சார் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு வாய்ஸ் மட்டும் வரும். சும்மா நடிங்க அப்படிம்பாரு. எதை நடித்தாலும் ஏற்றுக்கிற ஒரே இயக்குனர் எங்கள் எழில். என்னையே நடிகனாக்கியிருக்காருன்னா பாருங்களேன், ஒரு காமெடியாக இல்லை. அதுதான் அவருடைய காமெடி சென்ஸ். நான் தெரியாதனமாக எழில் உங்கள் படத்தில் நடிக்கணும்னு நான் கேட்டேன். என் வச்சு செஞ்சிட்டாப்புல. வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் தம்பி. ஐயோ மாற்றி மாற்றி. எழில் ஆரம்ப காலம் ரொம்ப பிரமாதமாக. இப்போ ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் ஒரு வயிற்று பிள்ளைகள், ஒரு தாய் பிள்ளைகள் மாதிரி. இவங்களுக்கெல்லாம் தாய் நம்ம சௌத்ரி சார் தான். அந்த சௌத்ரி சாருக்கு தான் நம்ம முதல் நன்றியை தெரிவித்துக்கணும். ஏன்னா ஒரு மிக அற்புதமான இயக்குநர்களை இந்த தமிழ் திரைக்கு தந்தவர் அவர். நம்ம விக்ரமன் சார், KS ரவிக்குமார் சார், அடுத்தது எழில் சார், இன்னும் நிறைய. அந்த பட்டியலில் அவர் சொன்னாரா, எத்தனைன்னு அவராலேயே கணக்கு தெரியாது போயா அப்படின்ட்டாரா. அப்போது புதுசாக வர்ற இப்போ இயக்குநர்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்குற ஒரு தயாரிப்பாளரை நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாது. இன்றைக்கி வரையிலும் அவர் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் தான் வச்சுருக்கேனே அப்படின்னு என்கிட்ட சொல்லுவார். அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் டு. ஏன்னா அதனால தான் 25 ஆண்டுகள் சினிமாவில் நானும் கூட தான் சொல்லிக்கலாம். ஆனால் 25 வருஷமும் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு பாருங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? கை தட்டிகிட்டே இருக்கணும். எல்லோரும் சும்மா டம்மியாக உட்காந்து இந்த கைத்தட்டில் தான் எங்களுக்கு இன்னொரு 25 வயசை இவரை தூக்கி சுமக்க போகுது. அதனால் அந்த கைகள் தான் சுமக்கணும். அந்த கைவே தட்டிகிட்டே இருங்க. அது மட்டும் இல்லை, இவர்கிட்ட ரொம்ப எளிமையோட புதல்வனாக இருக்கார். எழில்னு பேர் வச்சாலும் இவ்வளவு எளிமையாக இருக்கக்கூடாது. ரொம்ப சாதாரணமாக நம்ம பயங்கர ரியாக்ஷன் கொடுத்து பேசிகிட்ருப்போம். இவர் ஆடப்பாவி, நான் சொன்னது கரெக்டாக தப்பா இல்லைண்ணா, ஓகே நல்லா இருக்கு. இதுக்கு மேலே எழில் பேசி நாங்கள் பார்த்ததே இல்லை. எழிலாக இருக்க வேண்டியதானே, இவ்வளவு எளிமையாக இருக்கக்கூடாது. அவருக்குள்ளேயே பேசிக்கிறாரு. அப்புறம் நம்ம தம்பி ரவிமரியா அடிக்கடி சொல்லுவார், அண்ணே நான் நடிக்க ஆரம்பித்தேன்னா அது எங்கே போகுதோ என் போக்கில் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போய் உட்காந்துருவாருண்ணே, முடிஞ்ச கடைசியில் முடிஞ்சுதா அப்படின்னு. அவன் நல்லா தான் பண்ணியிருப்பான். அந்த ஒரு நம்பிக்கை நடிகர்கள் மேலே வைக்கிற ஒரு இயக்குனர் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். ரவிமரியா சொல்லி தான் உங்களை பற்றி நமக்கு ஜாஸ்தியாக. ரவிமரியாவுக்கு அடுத்து நான் அந்த இடத்த பிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் நடிக்க வரேன் தம்பின்னு. அவன் விடவே மாட்டேன்றான். நான் என்ன பண்ணேன் இல்லை, இப்போ நான் இங்கே எங்கேயே கொஞ்சம் காமெடியாக பேசலாமேன்னு தான். இவருடைய முதல் படம், அதாவது துள்ளாத மனம் துள்ளும், அவ்வளோ ஒரு பொயட்டிக்கான ஒரு படம். அதில் பெரிய காமெடியே கிடையாது. படத்தில் காமெடி இருக்கா? கொஞ்சம், ஆமாம் கொஞ்சம் இருக்கும். பட் அந்த கதை அவ்வளவு அழகான, இந்த சிம்ரனையும் விஜயும் வச்சு ஒரு ரொம்ப ஆச்சரியப்பட்ட படம் அது. அந்த எழில் என் கண்ணிலே நிற்கிறார். அதுக்கு அடுத்தது அஜித் சார் படம் சொல்லலாம். அதில் பாடல் நம்ம இசையமைப்பாளர் எங்கே அவர் வித்யாசாகர் இருக்கார, போயிட்டுற வித்யாசாகர் ரொம்ப சுப்பீரியர், ரொம்ப கிரியேட்டிவான ஒரு இசையமைப்பாளர். நானும் அவர் கூட ஒரு படம் பண்ணேன். உங்களுக்கு அந்த பாட்டு என்ன பாட்டது? திருமண மலர்கள் தரண தான தரண அது ஹஜுராரே 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 ராரே ராரா திந்தானா திந்தானா எத்தனை பாட்டு பாருங்கள். அந்த வரிசையில் தான் அதெல்லாம். ஸோ அந்த பாட்டு கேட்ட உடனே என் மனசில் ஆழமாக போச்சு. அது பார்த்தா ஹிந்திலேயும் அந்த டியூன் அடிச்சிட்டானுங்க,
திருப்பி தமிழ்லேயே வேற ஒரு மியூசிக் டைரக்டர் அதை வேறு மாதிரி பண்ண மிகப்பெரிய இசையமைப்பாளர். அவர் வந்து தேசிங்க ராஜா 2ல் படத்தில் மியூசிக் பண்ணுறது, என்னுடைய சுபாஷ் படத்தில் பண்ணார், பிரமாதமாக பண்ணார், எல்லா பாட்டும் அருமையாக பண்ணார். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு தோளோடு தோள் சேர்ந்து பயணிக்கிற உங்கள் படத்துடைய அனைத்து ஹீரோக்களுக்கும் நடிகர் நடிகைகளுக்கும் நான் வந்து என் மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு இயக்குனரோட நன்றி உணர்வோடு பயணிக்கிற நடிகர்கள் ரொம்ப குறைவுங்க. இப்போ தான் மேட்ருக்கு வரேன். உலகத்திலேயே நன்றி உணர்வை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் தமிழ் திரையுலகம் இன்னும் மேம்படும்ன்றது என்னுடைய கருத்து. இவர் 25 ஆண்டுகள் அல்ல, இது வந்து ஒரு வெறும் வருஷம்தான். இவருடைய கிரியேட்டிவிட்டிக்கோ என்னுடைய கிரியேட்டிவிட்டியோ அல்லது ஆர்கே செல்வமணியோட கிரியேட்டிவிட்டியோ பேரரசோட கிரியேட்டிவிட்டியோ என்றைக்குமே யங்கு தான். நாங்கள் யங்கு தான். பாருங்கள் எப்படி லுக்கு, எப்படி கெட்டப்பில் இருக்க பாருங்கள். யார் சொன்னது எங்களுக்கு வயசாச்சுன்னு? ஏன் எழில் நீங்கள் இல்லை, உங்களுக்கு சொல்கிறாங்களேன்னு எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகி போச்சு. இன்னும் 50 வருஷம் எனக்கு சொல்லுங்கள், இன்னும் 100 வருஷம் சொல்லுங்களேன் தாராளமாக. என்ன கெட்டு போச்சு? பண்ணுவோம், பண்ண வைப்போம், உங்கள் படங்களை பார்ப்போம், ரசிப்போம். ஏதோ ஒரு இடத்துல அங்கே உங்கள் கூட இருந்து நான் டென்ஷனாவது பண்ணிகிட்ருப்பேன், நடித்தாவது டென்ஷன் பண்ணுவேன், அல்லது கூட இருந்தாவது டென்ஷன் பண்ணுவேன். நான் மிகவும் நேசிக்கிற அன்பின் பிறப்பிடம், அன்பின் இருப்பிடம், அன்பின் உறைவிடம், எல்லா இடமும் என் அன்பு தம்பிக்கு சொந்தம். வாழ்க. 25 அல்ல, இன்னும் 100 ஆண்டுகள் இருக்கட்டும். வாழ்க வாழ்க. தேங்க்யூ உதயகுமார் சார்.